15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போ சின்ன ஷெட்டு போட்டு நடத்திருந்தோம். அப்போ வந்தார். முதல் அன்னைக்கு நம்ம சபையில் வந்து செய்தி கொடுத்துட்டு போகும்போது சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் கேசட்டு போடணும், பாட்டு போடணும். அப்போ ஒரு ஏறக்குறைய 30,000-40,000 தேவை அன்னைக்கு. இல்லை, அன்னைக்கு அந்த கேசட்டு வெளியிடுறதுக்கு சொன்னார், எனக்கு 30,000-40,000 தேவை அப்படின்னு சொல்லி சைக்கிளில் வந்தார். வந்து இங்கே நம்ம மெசேஜ் கொடுத்துட்டு போனால் நம்ம எல்லாம் ஜெபித்தோம். அன்னைக்கு ஜெபித்தோம். ஆனால் அதன் பிறகு அவரை கர்த்தர் உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்ம ஜெபித்து அனுப்பினோம். கர்த்தர் போனார். கர்த்தர் அவர் இன்னும் உலகம் முழுவதும் அநேக மலேசியா, சிங்கப்பூர், அநேக தேசங்களிலே, உலக நாடுகளில் கர்த்தர் அருமையாக பயன்படுத்துகிறார். ஆனாலும் அவர் அந்த பயன்படுத்தலை பார்க்கல, ஆனால் அன்பை பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான காரியம். நாங்கள் கடந்த நாட்கள் நானும் பாஸ்டரும் போய் ஐயாவோடு பேசி கொண்டு இருந்தோம். ஐயா, நம்ம சபைக்கு வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வரையும் அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை, வரையும் அப்படின்னு சொல்லி மிக அன்போடு கூட உலகம் முழுவதும் பயன்படுத்த தேவதாசரை இந்த கிராமத்தில் வந்திருக்கிறார். அதுக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க, இன்னும் அவர் அதிகமாக இன்னும் அநேக இடங்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இன்னும் அநேக வெளிநாடுகள் மாத்திர லண்டன், கனடா, இன்னும் அநேக நாடுகளில் போகணும். இன்னும் அநேக காரியங்கள் செய்யணும். அது சிங்கப்பூர், மலேசியா மாத்திரமல்ல, இந்த யூஎஸ் எல்லாம் போய் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த அது காரியங்களை கர்த்தர் வழி தரணும். இது 2வது முறை நம்ம முதல் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு சில இடங்கள் இப்போ உலகத்தில் இன்னும் அநேக இடங்களை கர்த்தர் கொண்டு போக பயன்படுத்தணும். அதுக்காக நான் திருச்சபையாக குடும்பமாக அவருக்காக நான் முடிந்த உடனே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேரம் இல்லாதபடினால் இப்போது நாம் அவரை கனப்படுத்தி நாம் அவரை இப்பொழுது நாம் விசேஷமாக ஜெபம் பண்ண இப்பொழுது நாம் அவருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் சார்